மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? ஆணுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை கொடுத்தார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். உயிரோடு இருக்கிற மனிதனை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக மனிதர்களுக்கு ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிபூரணத்தை இழந்தவனாய் காணப்படுகிறான். எந்த மனுஷனை எடுத்துக்கொண்டாலும் சில மனிதர்கள் சொல்லுகிறது நான் கேள்விப்பட்டுகிறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஏதோ வாழ்கிறேன், மெய் சமாதானத்தை இழந்து ஒரு விரக்தியோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு பரிபூரணம் என்னுடைய வாழ்க்கையில இல்லை. மற்றவர்களை போல சிரித்தவளாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மெய்யான பரிபூரணம் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லி அநேகர் இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிறார்கள். புறஞ்சாதிகள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்த மக்கள் கூட இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பரிபூரணம் இல்லையே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களோடு பேசுகிறார், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், ஒரு ஜனத்துக்கு நான் வழியா இருக்கிறேன், ஒரு ஜனத்துக்கு நான் வாசலா இருக்கிறேன், ஒரு ஜனத்துக்கு நான் ஜீவனா இருக்கிறேன், ஒரு ஜனத்துக்கு நானே சத்தியமா இருக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கட்டுண்ட மக்களை விடுதலையாக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதென வாசித்து பார்க்க முடியும். வேதவசனம் சொல்லுகிறது, அவருக்குள் சகலமும் பரிபூரணமும் சம்பூரணமாய் இருப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவற்றையும் அவர் மூலமாய் தமக்கு அவர் தெரிந்து கொள்ளும்படி அவர் கிருபை செய்தார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
ரத்தத்தை அந்த பூமியில அவர் சிந்தினபடினாலே அந்த ரத்தமானது பூமியில இருக்கிற ஜனத்திற்கும் பரலோகத்திற்கும் இடையே இருந்த பிரிவினையை மாற்றி எல்லோருக்கும் நடுவாய் கடந்து போகிற ஒரு வாசலாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறும்படிக்கு அவரே ஜீவனை ஒப்பு கொடுத்து அவரே ஜனங்களுக்கு இன்றைக்கும் ஜீவனாய் இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்தெந்த ஜனத்தினுடைய இருதயத்திலே நான் வாழ்ந்தாலும் எனக்குள் ஒரு பரிபூரணம் இல்லை, நான் வாழ்ந்தாலும் செத்ததை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்திலே நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்கவில்லை, தெளிவாக எனக்கு இன்னும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து உங்களை தொட்டு இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். உலகத்தில் நீங்கள் யாரை நம்பினாலும் மெய்யான விடுதலை கிடைக்காது. உலகத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் திருடர்கள், அவர்கள் திருட வருகிறார்கள், அவர்கள் அழிக்க வருகிறார்கள். ஆனால் நானோ என் ஜனத்திற்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவனானது பரிபூரணப்படவும் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டுமானால், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டுமானால், அந்த ஜீவன் சாதாரண உயிர் கொண்ட ஒரு மனிதன் என்னை தேடி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யார் யார் இயேசுவை தேடி வருகிறார்களோ, ஜீவனை கொடுக்கிற அவரிடத்திலே அடைக்கலமாய் இருக்கிறார்களோ, அத்தனை பிள்ளைகளுக்கும் அவர் மேன்மையான காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதவசனத்திலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, பூமியிலே மனிதனை ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கி அவருடைய நாசியிலே சுவாசத்தை ஊதின பொழுது, அவருடைய சுவாசத்தை ஊதின பொழுதோ அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எதற்காக இந்த வார்த்தை ஆண்டு சொல்லுகிறார் என்றால், தேவனிடத்தில் தான் ஒரு மனிதனுக்குரிய மெய்யான ஜீவன் அடங்கி இருக்கிறது. உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்கிறான், ஆனால் அந்த மனிதன் மரித்த பிறகு அவனுக்கு வாழ்வு இருக்கிறது. மிருகமும் மனிதனும் ஒன்று போலவே இருக்கிறான் என்று சொல்லி பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்க முடியும். மனிதனுடைய மரணமும் மிருகத்தினுடைய மரணமும் ஒன்று போலவே இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கி தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக? ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவனுடைய ஆவி மேலே செல்கிறது. ஒரு மிருகமானது மரிக்கும் பொழுது, பறவைகள் மரிக்கும் பொழுது அதனுடைய ஆவி பாதாளத்துக்கு கடந்து செல்கிறது. இந்த ஒரு வித்தியாசத்தை தவிர மனிதனுக்கும் மிருகத்துக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை என்று சொல்லி மரணத்தின் ஒரு காரியத்தை பிரசங்கி வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதவசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனிதன் மேலே ஆண்டவராகிய தேவனுடைய நாசியின் சுவாசம், அவருடைய சுவாசம் பட்டவுடனே ஒரு மனிதன் அல்லது ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மனிதன் எழுந்து ஜீவ ஆத்துமாவாய் மாறுகிறான். அப்படி என்றால் கண்ணுக்கு காணுகிற ஒரு சரீர மனிதனுக்கு இருக்கிறதை போலவே கண்ணுக்கு தெரியாத உள்ளான ஒரு மனிதன், உள்ளான ஒரு ஆத்துமா அவனுக்குள் இருக்கிறது என்று சொல்லி வசனத்திலே தெளிவாக நாம் வாசித்து பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சிறு வயது இருக்கும் பொழுது ஒரு முறை எல்லாருடைய வீடுகளிலும் சின்ன சின்ன நாய்க்குட்டிகளை எல்லாம் வளர்த்துவது வழக்கம். செல்ல பிராணிகளை வளர்த்து அதை வைத்துக் கொள்வார்கள். இதே மாதிரி எங்களுக்கும் ஆசை வந்தபடினால என்னுடைய தாயார் என்ன செய்தாங்கன்னா, வினோதமாய் ஒரே ஒரு கோழியை செல்லமாய் வளர்த்தோம். பாருங்க, எந்த இடத்துக்கு போனாலும் அது நம்ம போகிற பாதையிலே கடந்து வரும். நம்ம ஓடி போய் பிடிக்கும் போது அது அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்துரும். ஆகாரத்தை கொடுத்தா அதை கீழே போட்டா சாப்பிடாது, அதை கையில வச்சு கொடுத்தாதான் அது சாப்பிடும். ஒரு நாள் திடீரென்று ஒரு சிறிய பலவீனத்தில் அந்த கோழி அப்படியே மரித்து போனது. உடனே பாருங்க, அந்த கோழியை எடுத்து என் மடியில வச்சுட்டு நான் ஒரே அழுக. நான் அழுது என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, இந்த கோழி மரித்த பிறகு பரலோகத்துக்கு தான் போகணும், இப்ப இறந்து போச்சு, செல்லமா நான் வளர்த்தேன், இந்த கோழியை நான் என்ன செய்யணும், பரலோகத்துல நான் வந்து பார்க்கணும்னு சொல்லி அதற்காக அழுது அழுது கூப்பாடு போட்டு அழுதுட்டு இருந்தேன். பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய தாயை பார்த்து நான் கேட்டேன், மம்மி, இந்த கோழி நம்ம செல்லமா வளர்த்தணும், நம்ம கிறிஸ்தவர்கள் தானே, ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து தானே நம்முடைய தெய்வம், அப்ப நம்ம வீட்டுக்குள்ள வளர்த்துகிற இந்த பிராணி, செல்ல பிராணி கூட பரலோகத்துக்கு போகுமான்னு சொல்லி கேட்டதுக்கு தாயார் சிறு வயதில் சொன்ன முதல் வார்த்தை, பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஆத்துமா கிடையாது. அப்ப அது வரைக்கும் நான் நினைச்சேன், இந்த உலகத்துல சாகிற மிருகங்கள் எல்லாம் பரலோகத்துல தான் போக போகுதுன்னு சொல்லி. அதன் பிறகு பாருங்க, என் வீட்டுக்குள்ள என்ன வளர்த்தினாலும் அது மரித்து போகும்போது நான் கவலைப்படுறதில்லை.
ஏன்னா அதற்கு ஆத்துமா கிடையாது, அதனுடைய ஜீவன் அப்படியே போய்விடும். ஒரு சில மனிதர்கள் கூட இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மிருகத்தை போலவே எனக்கு உலகத்துல மேன்மையும் ஆசீர்வாதமும் எல்லாம் இந்த உலகத்துல தான் இருக்கிறது, நான் பரலோகமும் நரகமும் இந்த உலகத்துல தான் எனக்கு இருக்கிறது, அதனால எனக்கு ஆத்துமாவை பத்தி மனிதர்கள் கவலைப்படுகிறதே இல்லை, மரித்த உடனே அந்த காரியம் முடிந்து விடுகிறது என்று சொல்லி நினைக்கிறார்கள். எனவேதான் புறஜாதிகள் என்ன நினைக்கிறார்கள், மரித்த உடனே அந்த சடலங்களை உடனே தீ கொடுத்து அதை எடுத்து விடுகிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. மிருகத்தை போல மனிதனுக்கு வாழ்வு இல்லாமல் இல்லை, மனிதனுக்கு தொடக்கம் உண்டு ஆனால் முடிவு இல்லை. மிருகத்துக்கு தொடக்கம் உண்டு ஆனால் முடிவு உண்டு. நீங்க நினைக்கலாம், எப்படி மனிதனுக்கு முடிவு இல்லைன்னு சொல்றீங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் ஒரு நாள் மரித்து தானே ஆகணும், சாவை ஒரு மனிதன் சந்திச்சு தானே ஆகணும், அப்ப அந்த மனிதனுக்கு முடிவு இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கேள்வி எழுப்பலாம். மனிதனுக்கு மரணம் என்கிற ஒரு முடிவு உண்டாக்கிறதுக்கு சரீரத்தில் ஒரு மரணம் வரும், தற்கொலைனால ஒரு மரணம் வரும், கொலைவெறினால ஒரு மரணம் வரும். இது மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணம் வருவது இயற்கை. ஆனால் நம்முடைய உயிரோடு நாம் இருக்கும் பொழுதே, நாம் மரித்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி, நமக்குள்ளே உள்ளான ஒரு மனிதன் வாழுகிறார். என் புறமான சரீரத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கிறீர்கள். ஆனால் இந்த புறமான சரீரம் ஒருவேளை மரித்து போனால், மரித்து போகும்போது அதை கல்லறைக்குள்ளே வைப்பார்கள். இந்த புறமான சரீரமானது அது நாசமாகி அழுகி புழுக்களுக்கு இரையாகி போய்விடும். ஆனால் எனக்கு உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த உள்ளான மனுஷன் என்ன செய்கிறாள்? ஆண்டவர் வரும் பொழுது அவள் பூமியிலிருந்து எழும்ப ஆரம்பிக்கிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் பாருங்க, ஆலயத்தில் கிறிஸ்தவ சபையை சார்ந்தவர் மனிதர்கள் மரிக்கும் பொழுது ஆலயத்தில் மணி அடிப்பார்கள். பாருங்க, இதுல ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது. ஒரு மனிதன் சாகும் பொழுது அதற்கு அடையாளமாய் மணி அடித்து ஒருவன் மரித்து விட்டதை மக்களுக்கு தெரிவிக்கிறார்கள். அதே போல ஒரு மனிதனுடைய ஆத்துமா மண்ணிலிருந்து கிறிஸ்துவின் வருகையிலே எழுந்து வரும் பொழுது அங்கு மணி சத்தம் கேட்காது, அங்கு எக்கால சத்தம் கேட்கும். எக்கால சத்தம் கேட்கும் பொழுது மனிதன் உள்ளான ஆத்துமாவானது தேவனிடத்திலிருந்து தன்னுடைய ஆவியை பெற்று மறுபடியும் மண்ணிலிருந்து அந்த மனுஷனுடைய ஆவி உயிர் பெற்று எழும்புகிறது. உயிர் பெற்று எழும்பி ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த மனிதனுடைய ஆத்துமா நரகத்துக்கு நேராயும், பாவம் செய்யாமல் ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய ஆத்துமா ஜீவனுக்கு நேராயும் பிரவேசிக்கிறது என்று சொல்லி தெளிவாக நாம் வேதத்திலே வாசித்து பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகம் பேர் சொல்லுகிறார்கள், மனிதனானவன் மண்ணிலிருந்து ஆண்டவர் உருவாக்கவில்லை, அவன் தானாக உருவாகினான். இன்னும் சில சொல்றாங்க, மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமையிலிருந்து மனிதனை ஆண்டவர் உருவாக்கினார். அவனுக்கு ஒரு உருவை கொடுத்தார். தம்முடைய சாயலாய் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்தார். தன் சுவாசத்தை கொடுத்து அவனை அவரை போலவே ஜீவ ஆத்துமாவாய் ஜீவன் உடையவராய் கர்த்தர் மாற்றினார். மண்ணிலிருந்து ஒரு மனிதன் எடுக்கப்பட்டான் என்பதற்கு அடையாளமாக அநேக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பூமிக்குள்ளே இருக்கிற அநேக கிரியைகள் மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிறது. 16 விதமான தாதுக்கள் மனிதனுடைய சரீரத்திலே இருக்கிறது என்று சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு மனிதன் ஒரு வேளை குரங்கிலிருந்து வந்தால், நேற்றைக்கும் இன்றைக்கும் இதுக்கு முந்தின நாள் தாத்தா காலத்தில் இருக்கிற குரங்குகள் எல்லாம் ஏன் இப்ப மனிதனா மாறல? ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கும் குரங்குகள் இந்த பூமியில் இருக்கிறது. ஏன் அப்படி மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்றால், ஏன் அந்த குரங்குகள் இன்னைக்கு மனுஷனா மாறல? ஹல்லேலூயா. மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல, ஆண்டவராகிய தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்கு உருவத்தை கொடுத்து நாசியின் சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாய் மாறும்படி செய்து அவனுக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற 3 பகுதிகளை வைத்திருக்கிறார். இந்த ஆவி, ஆத்துமா, சரீரமானது அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருந்தது. ஆதியிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் நோவாவின் காலத்திலே ஜனங்கள் பாவத்திலே கிடந்தார்கள், அநியாயத்திலே கிடந்தார்கள், அக்கிரமத்திலே கிடந்தார்கள். இந்த ஜனங்களை படைத்தது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது சொல்லி ஒரு முறை ஜல பிரயாணத்தினால் பூமியை ஆண்டவராகிய தேவன் அழித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அநேகர் நினைக்கிறார்கள், இனி இந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்கும்? ஆண்டவராகிய தேவனை நம்பாதபடிக்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாதபடிக்கு அநேகர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்குள் ஒரு ஆத்துமா இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். உங்களுக்கு உள் ஒரு உள்ளான மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். புறம்பான சரீரம் மரித்து போனாலும் உள்ளான சரீரமானது வாழ்.
ஒருவருக்கு நரகம், ஒருவருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஆவி, ஆத்துமா, சரீரம் கொண்ட தம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பாவத்திலே கிடக்கிறதை விரும்பாமல் இந்த பிள்ளைகள் பரிபூரணம் அடையாமல் இருக்கிறதை அறிந்தபடினாலே ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவனானது அது பரிபூரணப்படவும் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே கடந்து வந்தார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பரிபூரணம் இழந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பரிபூரணத்தை கொடுக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 1:11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். நித்திய வீட்டுக்குள், நித்திய ராஜ்யத்திற்குள் போகிற அந்த பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் பரிபூரணமாய் அளிக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, 3 விதமான காரியங்களை உங்கள் முன் நிறுத்தி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக நாம் வாசிக்கும் பொழுது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தார். அந்த ஜீவன் எப்பொழுது பரிபூரணப்படுகிறது என்றால், அவன் மரித்த பிறகு அவனுக்கு அழியாத ஒரு நித்திய வீட்டிலே அவன் குடியிருக்கும் பொழுதுதான் அந்த ஜீவன் அவனுக்கு பரிபூரணமாகிறது. இந்த பரிபூரணத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். யோவான் 3:36 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். இங்க வசனம் சொல்லுகிறது, முதலாவதாக ஒரு மனிதன் நித்திய ஜீவனை அடைக்க, தேவனுடைய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ள, நித்திய காலமாய் மரணமே இல்லாமல் ராஜ்யத்திலே வாழ அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. குமாரனை விசுவாசிக்கிறவன் ஜீவன் உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவன் அற்றவனாய் இருக்கிறான். தேவனுடைய கோபம் அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. நீங்க சொல்லலாம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் மட்டும்தானே நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது, ஆண்டவர் மேல் நான் விசுவாசம் வைத்தபடினாலே நான் பிழைத்திருக்கிறேன். உண்மைதான். பலவீனம் இருக்கிறது, என்னுடைய பலவீனத்திலே என் ஆண்டவர் மேல் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன், அதனால் என் பலவீனம் மாறிவிட்டது. அதுவும் உண்மைதான். நான் கடன் பிரச்சனையோடு இருந்தேன், இந்த கடன் பிரச்சனைக்காய் நான் ஜெபித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைத்து ஜெபித்த பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் கடன் பாரத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கினார். அதுவும் உண்மைதான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று மட்டும் உண்மை, ஒரு கடனுக்காகவோ வாழ்க்கையின் பற்றாக்குறைக்காகவோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளுக்காக மாத்திரமல்ல ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிப்பது. ஒரு மனிதன் மரித்த பிறகு நித்தியமான வீட்டிலே அவரோடு கூட ஆளுகை செய்ய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியும், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது எதற்காக? ரட்சிக்கப்பட இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். வேதத்தில் ஒரு வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு சக்கேயு என்கிற மனிதன் இருந்தான். இந்த சக்கேயு என்கிற மனிதனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது. ஆனால் அவன் குள்ளனாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யமும் ஆஸ்திகளும் இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள அவன் இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு ரட்சிப்பு என்பது இருந்தது. பாருங்க, இயேசுவை பார்க்க அவன் வகை தேடினான். காட்டத்தை மரத்தின் மேல ஏறினான். ஏறி திரள் கூட்டத்தின் நடுவிலே மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து இயேசுவை எப்பொழுது வருவார், என் அருகில வரும் பொழுது இந்த இயேசுவை நான் முகமுகமாய் காண வேண்டும் என்று சொல்லி விசுவாசம் உடையவனாய் இயேசுவை பார்க்க காட்டத்தை மரத்திலே ஏறினான். அல்லேலூயா. அந்த நேரத்தில் இயேசு அருகில வந்தார். காட்டத்தை மரத்திலே அவர் அண்ணாந்து பார்த்து சக்கேயுவை பார்த்து கேட்கிறான், கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டுக்குள்ள தங்க வேண்டும். உடனே வேகமாய் சக்கேயு ஓடி போகிறான். அவருடைய வாழ்க்கையிலே நித்திய ராஜ்யத்துக்கு போக ஒரே ஒரு குறை இருந்தது. அந்த
ஒரு குறை என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே வீட்டுக்குள்ள ரட்சிப்பு குறைவாய் இருந்தது. அநியாயமாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனாலும் கூட இந்த வீட்டுக்கு போன உடனே இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற வீடுகளுக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு தனி நபருக்கு ரட்சிப்பு உண்டு. மரணம், நித்திய மரணமாகிய நரகத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த மனிதன் இப்படி குருடனா பிறக்க இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் இவன் மூலமாய் மகிமை அடைவதற்காகவே இந்த மனிதன் இந்த இயேசு உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேரை எடுத்து அந்த குருடனுடைய கண்களிலே பூசி சொன்னார், நீ போய் சீலோவாம் குளத்திலே போய் கழுகு என்று சொன்ன உடனே அவன் அப்படியே சீலோவாம் குளத்திலே போய் அவன் தன் கண்களை கழுவினான். கண்களை கழுவி அந்த குருடன், பிறவியிலே குருடனாய் இருந்த மனிதன் பார்வையை பெற்றுக்கொண்டான். பார்வையை பெற்றுக்கொண்ட உடனே தேவாலயத்திலே இவனை பார்த்தவர்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள், சுற்று வட்டாரத்திலே மனிதர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இவன் குருடனாய் இருந்தானே, இவன் எப்படி குணமானான்? சொன்னான், இயேசு என்பவர் சேறு உண்டாக்கி என் கண்களிலே பூசினார், அது நிமித்தமாய் நான் சுகம் பெற்றேன். பரிசேயர்கள் வந்தார்கள், நீ எப்படி குணமாக்கப்பட்டாய்? அவன் சொன்னான், இயேசு என்பவர் வந்தார், சேரை உண்டாக்கி என் கண்களிலே அவர் பூசினார், நான் சுகமாக்கப்பட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு இதை விசுவாசிக்க எண்ணமில்லை. காரணம், யூதர்கள் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே ஊரிலே ஒரு கட்டுப்பாடு வைத்திருந்தார்கள். இந்த ஊரிலே இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி யாரெல்லாம் அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களை ஊரை விட்டே ஒதுக்கி வைக்க விட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டுப்பாடு அந்த தேசத்தில் இருந்தபடினாலே உடனே இவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாருக்கும் பயந்தார்கள். அந்த குருடனுடைய தாய் தகப்பனை பார்த்து அந்த பரிசேயர்கள் கேட்டார்கள், உடைய மகன் குருடனாய் இருந்தது உண்மைதானா? சொன்னார்கள், குருடனாய் பிறந்தது உண்மை, இந்த மகன் எங்களுடைய மகன் தான். ஆனால் இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று சொல்லி எனக்கு தெரியாது. காரணம் என்ன? அந்த குருடனை பெற்றெடுத்த தாய் தகப்பன் தன் மகன் இத்தனை நாட்கள் குருடனாய் இருந்தான், இப்பொழுது பார்வை அடைந்தான் என்கிற சந்தோஷம் கூட இல்லாமல் ஊர் என்னை கட்டுப்படுத்துகிறது என்று சொல்லி ஊருக்கு பயந்து, ஊர் என்னை ஒதுக்கிவிடும் என்று சொல்லி உலகத்துக்கு பயந்து, சமுதாயத்துக்கு பயந்து, இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை பண்ண பயந்து அவன் சொன்னார், இந்த எங்களுடைய மகன் பார்வை அடைந்தது எதினால் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி மறுதலித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த பிறவி குருடனுடைய தாய் தகப்பனை போல எத்தனையோ பிள்ளைகள் ஊர் கட்டுப்பாட்டுக்கு பயந்து, உலகத்துக்கு பயந்து, உலகத்திலே ஊரை விட்டு என்னை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்று சொல்லி பயந்து சத்தியத்தை மறுதலிக்கிற கிறிஸ்தவத்தின் கூட்டம் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்களும் அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அந்த பார்வையடைந்த மனிதனை எல்லாரும் தள்ளிவிட்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய், இயேசு இரட்சகர் என்று அறிக்கை பண்ண நிமித்தமாய், இயேசுதான் தேவனுடைய குமாரன், அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி அறிக்கை பண்ண நிமித்தமாய் அந்த கண் பார்வையடைந்த அந்த குருடனை, குருடனாயிருந்த அந்த மனிதனை கண் பார்வை கிடைத்த பிறகு அவர்கள் புறம்பே தள்ளினார்கள். எப்பொழுது அவன் புறம்பே தள்ளப்பட்டானோ, இயேசு அந்த கண் பார்வை அடைந்த அந்த குருடன் அருகிலே கடந்து வந்து அவனை தொட்டு, நீ என்னை யார் என்று சொல்லுகிறார். சொன்னார், நீ இரட்சகர், இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் அதுவரை தெரியும் உன்னிடத்தில் பேசுகிற அந்த இரட்சகர் நான் தான். இந்த உலகத்திலே பார்வையோடு இருக்கிறவர்கள் குருடராகும்படிக்கவும், குருடராக இருக்கிறவர்கள் பார்வை அடையும்படிக்கும் நான் உலகத்திலே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். எதற்காக இன்றைக்கு இயேசுவை மறுதலிக்கிறீர்கள்? ஊருக்காக, உலகத்துக்காக, ஒரு திருமணத்திற்காக, மற்றவருடைய கட்டுப்பாட்டிற்காக இன்றைக்கு இயேசுவை மறுதலித்து, சத்தியத்தை மறுதலித்து இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிறீர்களோ? ஒன்று மட்டும் உண்மை, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற யாரோ ஒருவர் இன்றைக்கு சத்தியத்தை மறுதலித்து, எனக்கு வேண்டாம், எனக்கு என் ஊர் ஜனங்கள் போதும் என்று சொல்லி சத்தியத்தை அறிந்த பிறகும் அந்த சத்தியம் வேண்டாம் என்று சொல்லி நீ நிற்கிறாயோ? இப்படிப்பட்ட உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைப்பது இல்லை. இயேசு கிறிஸ்துவை யார் யார் இந்த உலகத்திலே இரட்சகர் என்று சொல்லி எல்லா கண்களுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரும் தம் வருகையிலே அப்படிப்பட்டவர்களை குறித்து மறுதலிக்க மாட்டார். பிதாவின் மத்தியிலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் உயர்த்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற தேவனுடைய
ஜனமே, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசியாவிட்டால் அந்த மனிதனுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அனுப்பப்பட்ட இயேசுவையும் அவரால் பிரசங்கிக்க பண்ணப்படுகிற பிதாவையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனிதனுக்கோ நித்திய ஜீவன் காத்திருக்கிறது. ஆனால் இதை மறுதலிக்கிற ஒரு கூட்டத்திற்கோ நரகம் காத்திருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இவை எல்லாவற்றையும் விட்டு நான் ஆண்டவரை மட்டும் நம்புகிறேன், சத்தியத்தை நம்புகிறேன், என் ஆண்டவருக்காய் அவமானத்தை நான் இன்றைக்கும் சகிக்கிறேன், பிரஜாதிகள் என்னை நிந்திக்கிறார்கள், என்னை நேசித்தவர்கள் என்னை ஒதுக்கிவிட்டார்கள் என்று சொல்லி கலக்கத்தோடு வந்திருக்கிற உங்களுக்காய் தேவன் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஒரு நாளும் உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் வலப்பக்கத்தில் நின்று உங்களை தாங்கி நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை அவள் விசுவாசித்தாள். இயேசுவின் அருகிலே வந்தாள். திரளான கூட்டம் இயேசுவை நெருக்கிக் கொண்டிருந்தது. அவள் மட்டும் இயேசுவை ஆணித்தரமாய் விசுவாசித்தாள். நான் போவேன், நான் இயேசுவை தொடுவேன், அவருடைய வஸ்திரத்தில் இருந்து ஒரு வல்லமை என்னை தொடும், நான் குணமாக்கப்படுவேன் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். அந்த விசுவாசம் அவளுக்கு பூரணமாய் அற்புதத்தை கொண்டு வந்தது. ராத்திரி வேளையிலே நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, மனிதனை பார்க்க வேண்டாம், சமுதாயத்தை பார்க்க வேண்டாம், ஒரு சாதாரண நாசியிலே சுவாசம் உள்ள ஒரு மனிதனை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டாம். உங்களுக்காக இரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் விசுவாசமாய் இருந்தால் மரித்தாலும் உங்களுக்கு உள்ளாக இருக்கிற அந்த ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு நேராக பிரவேசிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்தாலும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். உலகத்தில் நீங்கள் யாரை நேசித்தாலும், யார் மேல் விசுவாசம் வைத்தார்களோ, உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் உங்களை விட்டு விலகி போய் விடுவார்கள். இயேசுவின் மேல் விசுவாசம் நீங்கள் வைத்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அந்த விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்தால் நித்திய ஜீவனுக்கு நேராய் உங்களை அது நடத்தும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஒரு மனிதன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு மனிதன் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், வாலிபன், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை, சாகாத வரத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். என்ன கற்பனைகள்? மோசேயின் மூலமாய் ஆண்டவராகிய தேவன் பிள்ளைகளுக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். என்ன கற்பனை? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தவிர, அவரே மெய்யான தேவன், அவரை மட்டுமே நீ ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு கற்பனை கொடுத்தார். வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேலே, உலகத்தில் இருக்க யாதொரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரங்களை ஆகிலும் நீ உனக்கு நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்கிற ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன்னுடைய தாயையும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனையை ஒரு மனிதன் கை கொண்டால், தேவனால் கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளை ஒரு மனிதன் கை கொண்டால், அந்த 10 கற்பனைகளை கை கொள்ளுகிற மனிதனுக்கு ஜீவன் உண்டு, அவன் ஜீவனுக்குள் பிரவேசிப்பான் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்தில் அந்த மனிதனுக்கு சுட்டி காட்டுகிறார். அநேகர் நினைக்கிறார்கள், நான் கற்பனைகளை கை கொள்ளக்கூடாது என்று சொல்லிதானே இயேசுவை வந்து அந்த கற்பனைகளை கை கொண்டார். 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த 10 கற்பனைகளை 2 கற்பனைகளுக்குள் உள்ளடக்கினார். ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதன் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். இன்னொன்று, அந்த கற்பனை ஒருவன் தன்னை
எப்படி நேசிக்கிறானோ அதுபோல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்கிற அந்த 10 கற்பனைகளை சுருக்கி 2 கற்பனையாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிக்க கேட்கலாம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, என்னை தவிர உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்திலும் சரி பூமியிலும் சரி தண்ணீரிலும் சரி மனிதனுக்கோ மிருகத்துக்கோ அல்லது உலகத்தில் இருக்கிற யாதொன்றுக்கு ஒப்பனையான ஒரு சுரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்காய் உண்டாக்க வேண்டாம். அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், அவைகளை சேவிக்க வேண்டாம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஒரு கட்டளையை மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு மனிதன் என்ன செய்கிறான்? கண்ணிருந்தும் காணாதவைகளை வழிபட்டுக் கொண்டிருக்கிறான். நித்திய ஜீவன் யாருக்கு? மெய் தெய்வத்தை ஆராதித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசுதான் இரட்சகர் என்று சொல்லி அவர்தான் என் பாவத்துக்கு மரித்தார் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அதோடு கூட அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, ஏற்றுக்கொண்ட மக்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்று கொடுத்த 10 கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக. நினைக்கிறீங்க நான் எங்க கொலை செய்தேன்? வேதவசனத்தில் வாசிக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலைபாதகன், அவனிடத்தில் நித்திய ஜீவன் இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு மனிதனை கொலை செய்யாமல் இருக்கலாம், சொந்த சகோதரனை பகைத்தால், சொந்த உடன் பிறந்த சகோதரியை பகைத்தால், பகை உணர்வு என்கிற அந்த காரியம் உங்கள் இருதயத்துக்குள் இருந்தால் வசனம் சொல்லுகிறது, கொலைகாரர்கள், வேதவசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட சகோதரர்களை பகைக்கிற கொலைகாரர்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது, அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. ஜனத்துக்காய், உலகத்தில் இருக்கிற மக்களுக்காய் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? தான் வாழ தன் சகோதரர்களை பகைக்கிறார்கள். மனித கொலைபாதகன், ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்குள்ளால ஐக்கியம் இல்லாத ஒரு கொலைபாதகம் இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. இந்த கொலையை விட்டுவிட வேண்டும். திருடர்கள், வேதவசனம் சொல்கிறது, திருடர், உதாசீனர், கொலைக்காரர்கள், வெறியர்கள், விபச்சாரக்காரர்கள் ஒருவரும் தேவராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதில்லை. அவர்களுக்கு என்று நித்திய அக்கினி வைக்கப்பட்டிருக்கிறது. திருடர்கள் யார்? இன்னைக்கு மனிதருடைய நகைகளை ஒரு பக்கம் திருடுகிறார்கள், பொருட்களை ஒரு பக்கம் திருடுகிறார்கள். இதை பார்க்கலும் உலகத்திலே கிறிஸ்தவ மக்களுக்குள் நடக்கிற ஒரு திருட்டு என்ன? இதயத்தை திருடுகிற திருட்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் என்ன செய்கிறார்கள்? பொருளை திருடல, உண்மைதான். ஆனால் மெய்யாய் வாழுகிற மனிதனுடைய இருதயத்தை பாவம் என்கிற வலையை போட்டு திருடி கொண்டிருக்கிறார்கள். வாழ வேண்டிய வல்லமை நிறைந்த பிரகாசம் நிறைந்த ஊழியக்காரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். சிறு பிராயத்திலிருந்து தேவனுடைய வல்லமை வரம் பெற்ற ஊழியக்காரர். அவர் ஒரு இடத்திலிருந்து கடந்து வந்தால் அவர் வருகிற வழியிலே, அவர் சென்னையிலிருந்து வாகனத்தில் ஏறும் பொழுதே மார்த்தாண்டத்தில் அல்லது நாகர்கோவில் பகுதியில் இருக்கிற சாத்தான் நடுங்கி பொல்லாத ஆவிகள் அலறி ஓடுமா. இவர் வந்து விட்டார், எங்களால் இருக்க முடியவில்லை. பாருங்க, அவருடைய பலனை கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊழியக்காரர் அப்படியே இழந்து விட ஆரம்பித்தார். எதனால் இழந்தார்? கடன் பாரத்தினால் சிக்கியிருந்தபடினாலே கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே பெண்ணோடு பேசி பெண்களோடு தொடர்பு வைத்து அது நிமித்தமாய் பாவம் செய்து அவருடைய இருதயத்தை பெண்களுக்கு விற்று போட்டு தன்னுடைய பலனை இழந்து சாகும் பொழுது கிறிஸ்துவும் நானே கிருஷ்ணனும் நானே என்று சொல்லி அவர் மரித்து போனார். பெருமை நிமித்தமாய் மரித்து போனார். தன்னுடைய இருதயத்தை உலகத்து ஒரு பெண்ணுக்கு அடிமையாய் அவர் கொடுத்து விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. எதை களவு பண்ணுகிறோம்? மெய்யாய் வாழுகிற நல்ல குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அநேகர் இன்றைக்கு களவு செய்கிறார்கள். என்ன களவு? சந்தோஷமாய் வாழுகிற கணவன் மனைவி இடத்திலே கள்ள தொடர்பு வைத்து, கள்ள தொடர்பு என்று சொல்லி ஒரு தவறான காரியத்தை செய்து அந்த இருதயத்தை திருடுகிறார்கள், இருதயத்தை களவு செய்கிறார்கள். ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட திருடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திருடனாய் இருந்தால், களவு செய்வனாய் இருந்தால் நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது.
ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ வாழ்ந்திருக்க வேண்டுமானால் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. இன்றைக்கு பெற்ற தாயும் தகப்பனும் சிறு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிறார்கள். அதே தாய் தகப்பன் வயதாகி படுக்கையில் ஆகிவிட்டால் அந்த பிள்ளைகள் தன் சொந்த தாயும் தகப்பனையும் கவனிப்பது இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. நான் வாழணும், நான் மேன்மேடுன்னு சொல்லி விரும்பினால் பெற்ற தாயையும் தகப்பனையும் மதிக்க தெரியாமல், பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல், அவர்கள் ஒருவேளை படுத்திருந்தால் படுக்கையில் இருந்தால் அவர்கள் சிறு குழந்தை போல குளிப்பாட்ட வேண்டியது வரும், ஆகாரத்தை கொடுக்க வேண்டியது வரும், ஒருவேளை அசுத்தத்தை கூட துடைக்க வேண்டியது வரும். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இதே தாயும் தகப்பனும் உன்னை தோள் மேலே தோள் போட்டு நீ வளர்த்தவில்லையா? அன்றைக்கு உன்னுடைய அசுத்தங்கள் உன் தாயும் தகப்பனுக்கு அருவருப்பா தெரியவில்லையே? இன்றைக்கு உன்னுடைய தாய் தகப்பன் வயதாகி படுக்கையில் ஆகியுடனே உன்னுடைய தாயின் தகப்பனுடைய சரீரத்திலிருந்து வருகிற அசுத்தத்தை நீ அசுத்தமாய் நினைக்கிறாயே, இது எந்த விதத்தில் நியாயமாகும்? சொந்த தாயும் தகப்பனையும் கொன்று போட்டு சொத்தை எழுதி வாங்குற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கற்பனைகளை கை கொள்ளாமல் இருந்தால் அந்த மனிதன் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை. சத்தியத்தை கை கொள்ளுங்கள், அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விபச்சாரம் தேசத்திலே பெருகி இருக்கிறது. சொல்லலாம், நான் எங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு விபச்சாரம் பண்ணினேன்? ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மனிதனுக்கு கண்ணு இருந்தா எல்லாரையும் தான் பார்ப்பாங்க. ஆடு மாடு தான் போயிட்டு இருக்கிறது. மனுஷன் அழகா இருந்தா எல்லாரும் ஒரு டைம் பார்ப்பாங்க. ஆனா அவளோடு வாழணும், அவனோடு நான் வாழ வேண்டும். அவருடைய சரீரத்தின் அமைப்பு எனக்கு பிடிச்சிருக்கிறது. வீட்டுக்குள்ள மனைவி காணாமல் இனி ஒரு வைப்பாட்டி. ஆண்டவர் சொல்லுகிறார், மனைவிக்கு நீ துரோகம் பண்ணுகிறாய். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வீட்டுக்கு பிரவேசிக்க முடியுமா? ஆண்டவராக இயேசு நமக்கு நல்ல மாதிரியாய் இருந்தார். அவர் நினைத்திருந்தால் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கடவுளுக்கு எத்தனையோ மனைவிமார்கள் உண்டு. இயேசுவுக்கு எந்த மனைவிகளும் கிடையாது. இயேசு கிறிஸ்து தமக்காக பூமியிலே அவர் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை மனிதனுக்கு கொடுக்க இறங்கி வந்தார். அவர் நினைத்திருந்தால் ஒரே ஒரு பெண்ணை தனக்கென்று வைத்துக் கொண்டு வாழ்ந்திருக்கலாம். அவரால் முடியும். இயேசு அதை துறந்தார். நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், இரத்தத்தை சிந்தினார், அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் கை கொள்ள முடியாத கற்பனைகளை இயேசு கை கொண்டார். நாம் செய்ய முடியாத காரியத்தை இயேசு நமக்காய் செய்தார். செய்துவிட்டு சொல்லுகிறார், இப்போ என்னை விசுவாசிக்கிற நீ என்னுடைய கற்பனைகளை உன்னால கை கொள்ள முடியுமா? இந்த மனிதன் கற்பனைகளை கை கொள்ள தவறிவிட்டான். 1000 தலைமுறை மட்டும் கற்பனைகளை கை கொள்ளுகிற மனிதர்களுக்கு ஆண்டவர் இரக்கத்தை கொடுக்கிறார். ஆனால் கற்பனைகளை கை கொள்ளாத மனிதனுக்கோ 4ஆம் தலைமுறை மட்டும் சாபம் அவனுக்கு கடந்து வருகிறது. தேவன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். எதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? யாருக்காய் உலகத்தில் வாழ்கிறீர்கள்? உலகத்தில் வாழ்கிற மனிதனுடைய இருதயமானது ஒரு நாள் அழிய போகிறது. அதே இருதயம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஒரு நாள் நித்தியமான வீட்டுக்குள்ள கடந்து போகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஒரு மனிதன் நித்திய ஜீவன் உடையவனா இருக்கணும்னா அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே கட்டளை கை கொள்ள மட்டும்தான் உன்னதமான தேவனுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். நினைக்கலாம், என்ற அந்தரங்கத்தை யார் பார்க்க முடியும்? ஒரு மனுஷனுடைய அந்தரங்கத்தை ஆண்டவர் பார்ப்பா. இன்னைக்கு ஒரு மனிதன் திருந்துவதற்கு மனசு இல்லை. அவன் சொல்லுகிறான், அந்த மனிதன் அப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், நான் எப்படி மாற முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனை பார்க்க வேண்டாம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன். கட்டளைகளை நான் கை கொண்டேன், என்னை நீ கைக்கொள். என்னுடைய கற்பனைகளை நீ கைக்கொள். அப்பொழுது குடும்பத்திற்கு வாழ்வு கிடைக்கும், பிள்ளைகளுக்கு வாழ்வு கிடைக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். வேண்டாத காரியங்களை விட்டு விடுங்கள். ஜோசியம் பார்ப்பது பாவம், குறி கேட்க போவது ஒரு பாவம், மனிதர்களுக்கு விரோதமாய் பில்லி சூனியம் வைப்பது ஒரு பாவம். தேவன் மேல் நம்பிக்கை வையாமல் உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அழிக்கப்படுவான். கர்த்தரே மெய்யான தெய்வம், உண்மை உள்ளது தேவன். அவர் சொல்லுகிறார், என் ஜனத்திற்காய் நித்திய வீட்டை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகள், என்னை விசுவாசிக்கிறவர்கள், என்னை போல அழியாத அந்த வாழ்வு என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போகிறேன். எனவே கட்டளைகளை என் பிள்ளைகளுக்கு கை கொள்ளும்படி நீ சொல்லு. யார் யார் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்காய் நித்தியமான வீடு பரலோகத்திலே உங்களுக்காய் காத்திருக்கிறது. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்ன செய்கிறான்? தாயத்துக்களை கட்டி வைக்கிறான், வீட்டுக்குள்ள தாயத்துக்களை புதைத்து வைக்கிறான். தேவனுடைய ஜனமே, ஒரு சாதாரண தாயத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை ஜீவனுள்ள தெய்வத்தின் மேல் இல்லை.
சாதாரண மிருகம், சாதாரண ஒரு பொருளின் மேலே மனிதன் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறான். இந்த கட்டளைகளை மீறுகிற மனிதருக்கு நித்திய ஜீவன் கிடைப்பது இல்லை. ஒரு பக்கம் ஆண்டவர், மறுபக்கமோ பில்லி சூனிய மந்திரவாதங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மந்திரவாதிகளை தேடி போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைப்பது இல்லை. அப்படிப்பட்டவர்கள் நித்திய வீட்டுக்கு நேராக கடந்து போக முடியாது. தன் வாழ்க்கை குறித்து 5 அறிவு 6 அறிவு படைத்த மனிதன் 5 அறிவு உள்ள ஒரு கிளிக்கிட்ட போய் கேட்பான், என்னுடைய வாழ்க்கையை நீ சொல்லு. ஆண்டவர் சொல்லுகிறார், இது பாவம். இன்று கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்காலத்து உங்களுக்குள் நீங்கள் மரித்தாலும் உங்களுக்குள் ஒரு ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆத்துமாவை நீங்கள் வாழ வைக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். தாயும் தகப்பனை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அநேகர் சட்டத்தை மாற்றுகிறார்கள். அநேக வக்கீல்கள் சட்டத்தை மாற்றி நேரான காரியத்துக்கு விரோதமாய் அநியாயத்திற்கு துணை நின்று மக்களை ஏமாற்றுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நீதிக்காய் வாதாட வேண்டிய வக்கீல்கள், நீதிக்காய் நிற்க வேண்டிய நியாயாதிபதிகள் கூட அவர்கள் உலகத்திற்காக, உலக மக்களுக்காக, தன் நேசித்தவர்களுக்காக தேவனுடைய கற்பனைகளை மறுதளிக்கிறார்கள். சட்ட சபைகளில், நீதி சபைகளில் போகும் பொழுது பாருங்க, நீதி தேவதை என்று சொல்லி வைத்திருப்பார்கள். நீதி தேவதையுடைய கண்களை கட்டி கையில ஒரு தராசை கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி மனுஷனுடைய நிலைமை. கற்பனை இல்லை. கற்பனைகளை மனிதன் கை கொள்வதில்லை. கற்பனைகளை கை கொண்டால் அந்த மனிதன் வாழ்வடைவான். இந்த உலகத்திலே ஜீவனுள்ள கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார். ஆண்டவரை நம்புகிற உங்களுக்கோ நித்திய வீட்டிலே ஒரு வாழ்வு காத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்கு போதும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக அவர் இறங்கி வருவார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, கற்பனைகளை கை கொண்ட என் ஜனங்களே, உங்களுக்காக என் வீட்டை நான் திறந்து வைத்திருக்கிறேன். காரணம், என் வார்த்தைகளை நீங்கள் கடைபிடித்தீர்கள், எனக்கு நீங்கள் பிரியமாய் இருந்தீர்கள், என்னுடைய வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை மெச்சி உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் தமக்கு அளிக்கிற ஜீவனையும் பரிபூரணத்தையும் பெற்றுக்கொள்ள அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஐஸ்வர்யத்தின் மேல் அவன் நம்பிக்கை வைக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பாருங்க, திரளான ஆஸ்திகள் ஒரு மனிதனுக்கு இருந்தது. அந்த வசனத்திலே கீழ் உள்ள பகுதிகளை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு ஆஸ்தி நிறைந்த வசதி படைத்த ஒரு மனிதன் தனக்கு இருந்த களஞ்சியங்களை அவன் பெரிதாக்கி தனக்கு இருக்கிற ஆகாரத்தை எல்லாவற்றையும் களஞ்சியத்திலே சேர்த்து வைத்துவிட்டு அவன் தன் இருதயத்தை பார்த்து சொல்லுகிறான், ஆத்துமாவே, உனக்குள்ள எல்லாவற்றையும் நீ வாழ்ந்து சுகமா இருப்பதற்கு ஏதுவான எல்லாவற்றையும் இந்த உலகத்தை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். எனவே ஆத்துமாவே, நீ இளைப்பாரி, நீ அமைதியாய் இரு என்று சொல்லி என் இருதயத்தை பார்த்து நான் சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொன்ன உடனே ஆண்டவராகிய தேவன் அவனை பார்த்து சொன்னார், மதிகேடனே, இன்றைக்கு இரவு உன் ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? இன்றைக்கு ராத்திரி வேளையிலே நம்முடைய ஜீவன் எடுத்துக் கொள்ளப்பட்டால் நாம் சேர்த்து வைத்த பணங்கள் யாருடையதாகும்? நாம் சேர்த்து வைத்த சொத்துக்கள் யாருடையதாகும்? நாம் சம்பாதித்து கட்டி வைத்த வல்லமை நிறைந்த எல்லா ஜனங்களும் காணுகிற இந்த பயங்கரமான மாளிகை எங்க போய் முடியும்? யாருக்கு இது சொந்தமாகும்? இயேசு சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன் ஐஸ்வர்யனாக வரும் பொழுது தன் ஆத்துமாவை, தன் இருதயத்தை அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்காமல் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். வேத வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு திரளான ஆஸ்தி ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை, அது அவனுக்கு ஜீவனாய் இருப்பதில்லை. காரணம், மனிதனுடைய வாழ்க்கை ஒரு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்களை வேதம் அநேக சாபத்துக்கு உட்படுத்தி வசனம் சொல்லுகிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பி அவரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியமுள்ளவன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தேவன் சொல்லுகிறார், உங்கள் நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறதோ, உங்களுடைய இருதயத்தினுடைய விருப்பம் உங்களுடைய பொன்னின் மேலோ பொருள் மேல இருக்கிறதோ என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியாகும் பொழுது உங்கள் இருதயத்தை அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் வைத்து விடாதிருங்கள்.
இந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது கற்பனைகளை கை கொண்ட பிறகு அவன் கேட்கிறான், இதை பார்க்கலாம் நான் செய்ய வேண்டிய காரியம் ஏதாகிலும் உண்டோ? இயேசு கிறிஸ்து இந்த வாலிபனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருந்தால் நித்திய வீட்டுக்குள் உனக்கு போகலாம். பின்பு என்ன நீ பின்பற்றி வா. அநேக மனிதர்களுக்கு பணம் இருக்கிறது, இயேசுவும் இருக்கிறார், கற்பனைகளை கைக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ பணத்தின் மேலே பற்று உடையதா இருக்கிறது, சொத்துக்களின் மேலே பற்று உடையதா இருக்கிறது. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதன் மேலே தன் இருதயத்தை அவர்கள் வைக்கிறார்கள். நியாயமானபடி அவர்கள் நடக்கிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பண ஆசை படைத்த ஒரு மனிதனுக்கு வாழ்வு கிடையாது, அவனுக்கு நித்திய வீட்டுக்குள்ள இடம் கிடையாது. பண ஆசை மனிதனை நரகத்துக்கு நேராய் கொண்டு போகும். பண ஆசை மனிதாபிமானத்தை மனிதனை விட்டு எடுத்து மாற்றும். பண ஆசை சகோதர சிநேகத்தை மனதை விட்டு எடுத்து மாற்றும். நாஸ்திகள் ஐஸ்வர்யம் உனக்கு பெருகி இருக்கும் பொழுது குறைவான சகோதரனை நீ நோக்கி பார், குறைச்சல் உண்டாவனுக்கு நீ கொடு என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இருதயம் முழுவதும் ஐஸ்வர்யம். கடைசி நாட்களிலே உங்களுடைய பொன்னானது துரு பிடிக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தைச் சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. வசனம் சொல்லுகிறது, பூமியில் இருக்கிற ஜனங்களுடைய கூக்குரல் சேனைகளின் கர்த்தருடைய காதுகளிலே பட்டது. என்ன சத்தம்? வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்களே, உங்களுக்கு இறைக்கிற நிர்பந்தத்தின் நிமித்தம் அலறி அழுங்கள். காரணம் என்ன? உங்கள் வயல் நிலங்களிலே வேலை செய்த அந்த தொழிலாளர்களுடைய சம்பளத்தை நீங்கள் கொடுக்க மறுத்து ஏமாற்றினபடினாலே அந்த தொழிலாளிகளினுடைய கூக்குரலின் கண்ணீர் என் காதுகளின் பக்கத்திலே வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதித்தீர்களே, அந்த சம்பாத்தியம், அந்த ஏழைகளுடைய கூக்குரல் என் காதை வந்து எட்டுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே நீங்கள் பொக்கிஷத்தை சேர்ப்பீர்களே, இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்களே, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடிக்கும். அந்த துருவானது கடைசி நாட்களிலே நியாய தீர்ப்பிலே உங்களுக்கு விரோதமாய் வந்து குற்றம் சாட்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எதற்காக மனிதன் சம்பாதிக்கிறான்? பொன்னையும் வெள்ளியையும் சம்பாதிக்கவே, ஆஸ்திகளை சம்பாதிக்கவே அநியாயமாய் பணத்தை சம்பாதிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், பொன்னும் துருபிடிக்கும், வெள்ளியும் துருபிடிக்கும். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது. ஊசியுடைய காதல வேணா ஒட்டகம் நுழையலாம், ஆனால் ஐஸ்வர்யவான் விண்ணரசில், அதாவது பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது. ஐஸ்வர்யவானுக்கு தேவ ராஜ்யம் கிடைக்காது. ஒரு சிலர் நினைக்கிறீங்க, அப்படின்னா எனக்கு பணம் இருக்கிறதே, வாகனம் இருக்கிறதே, ஐஸ்வர்யம் இருக்கிறதே, நான் பரலோகத்துக்கு போக முடியாதா? ஒரு சில ஏழைகள் நினைக்கிறார்கள் ஐஸ்வர்யவான்கள் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி. அப்படி ஒரு தப்பான எண்ணம் வைக்காதீங்க. ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், பூமியின் சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிப்பேன், பூமியின் எல்லை மட்டும் நடந்து திரி, அவை எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன். வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், இவை போல உன்னுடைய செல்வமும் உன் ஜனமும் திரளாய் பெருகும். ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், ஆனால் ஆபிரகாம் நரகத்துக்கு போகவில்லை. இதை கன்ஃபார்மா எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஏழை லாசரு, பணக்காரன், அவருடைய ஓமை இயேசு சொல்லும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் சொல்லும் பொழுது, அங்கு ஏழை லாசரு
லாசரு என்ன செய்தான்? பணக்காரனுடைய அந்த மேஜையிலிருந்து விழுகிற ஒரு துணிக்கை கூட கிடைக்காமல் அவன் அழுது வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தான். ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு சம்பூர்ணம் அடைந்திருந்தான். 2 பேருக்கும் ஒரு நாள் மரணம் வந்தது. ஒருவன் தேய்ச்சப்படும்படிக்கு ஆபிரகாமின் மடியிலே அமர்ந்தான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஒருவனோ எரி நெருப்பிலே தள்ளப்பட்டான். இவன் ஐஸ்வர்யவான், இவன் எரி நெருப்பிலே தள்ளப்பட்டான். ஆனால் உலகத்திலே ஐஸ்வர்யவானாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்த ஆபிரகாமின் மடியில தான் லாசரு உட்கார்ந்திருந்தான். அப்படி என்றால் நியாயமானபடி சம்பாதிக்கிற ஐஸ்வர்யவான்கள், கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற ஐஸ்வர்யவான்கள், தேவனுக்கு பிரியமாய் இயேசுவை விசுவாசிக்கிற ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைத்து ஏழைகளை ஒதுக்கி அநியாயமாய் சம்பாதித்து ஏழைகளின் வயிற்றை அடித்து அவர்களுக்கு அசுத்தத்தை கொடுத்து தான் மட்டும் வாழுகிற அந்த ஐஸ்வர்யவான்களுக்கு தான் வசனம் சொல்கிறது, அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களை உங்கள் நிர்பந்தத்தின் நிமித்தம் அலறி அழுங்கள். இன்னைக்கு சம்பாதித்து வைத்த பொன்னும் வெள்ளியும் துருபிடிக்க போகிறது. யார் யார் தேவனை நம்பி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், இயேசுவின் கற்பனையை கைக்கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், இப்படிப்பட்ட உங்களுக்குள் பண ஆசை, உலகத்தின் ஐஸ்வர்யம் என்கிற தீமை ஒட்டிக்கொண்டு இருந்தால் மெய்யாகவே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவருடைய ஜீவன் பரிபூரணம் அடையாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஜீவனும் பரிபூரணமும் நித்தியமான வீட்டுக்குள்ள ஒரு மனுஷனுக்கு கிடைக்க பண ஆசைகளை மனிதன் விட்டுவிட வேண்டும். அநியாயமாய் பணம் சம்பாதிக்கிறதை மனிதன் விட்டுவிட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தேவன் மனிதனுக்கு நித்திய வாழ்வை ஆண்டவர் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தன் ஐசுவரியத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போலே தழைப்பார்கள். வசனம் சொல்லுகிறது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். அப்படி ஆத்துமா விழுந்து போகும், பரிசுத்த வாழ்க்கை கெட்டு போகும். மனிதனாய் இருக்கிறவனை மிருகமாய் மாற்ற பொல்லாத சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். மனிதனாய் வாழுகிறவன் பண ஆசையில விழும் பொழுது அவன் மிருகமாய் மாற்றப்படுகிறான். இரக்கம் அவனுக்குள்ள இருக்காது, சமாதானம் அவனுக்குள்ள இருக்காது. 3 விதமான காரியத்தை இன்றைக்கு தியானித்தோம். ஆண்டவர் சொன்னார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொன்னார். இந்த ஜீவனை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள நித்திய வீட்டுக்குள்ளே அழியாமையும் சாவாமையும் தரித்து கொண்டு அவன் வாழ வேண்டும் என்றால் அந்த மனிதன் 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 1, ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவை மட்டும் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது இந்த நித்தியமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். சாவாமை என்கிற வரம் அவனுக்கு கிடைக்கும். 2வதாக ஒரு மனிதன் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக ஐஸ்வர்யத்தின் மேல மனுஷன் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருந்தாலும் அவர்கள் ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். அந்த மனிதனுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த மனிதன் எப்பேற்பட்ட துக்கத்தில் இருந்தாலும் அந்த மனிதனுடைய துக்கம் ஆற்றப்படும். இந்த சத்தியத்தை கேட்ட உங்களை இந்த சத்தியமானது விடுதலையாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கும்படி இருக்கிற இடத்தில் நாம் எழுந்து நிற்கலாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யார் யார் ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நான் நடக்க வேண்டும், ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி உள்ளத்தில் இயேசுவை விசுவாசித்து கற்பனைகளை கைக்கொண்டு உங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருந்தால் இன்றைக்கு இந்த தேவனால் வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நான் கிறிஸ்தவனாய் இருந்தாலோ என் வாழ்க்கையில ஒரு பரிபூரணம் இல்லாதவளாக வெளியில சிரித்து கொண்டு வாழுகிறேன். அந்தரங்கத்திலே நிறைவான ஒரு பரிபூர்ணம் என் வாழ்க்கையில இல்லையே. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மெய்யான சமாதானம் உண்டு என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில மெய்யான ஒரு பரிபூரணம் இல்லையே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற அன்பு சகோதரே, அழுது கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, மெய்யான ஜீவனையும் அந்த ஜீவனுக்குரிய பரிபூரணத்தையும் கொடுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் அருகிலே இறங்கி வந்திருக்கிறார். யார் உங்களை வெறுத்தாலும், யார் உங்களை ஒதுக்கினாலும், எப்பேற்பட்ட மனிதர் உங்களை தள்ளிவிட்டாலும் உங்கள் நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருப்பது உண்மையானால் ஆண்டவர் உங்களை வாழ வைத்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். வாழ்க்கையில பரிபூரணம் இல்லாமல் ஜீவனையே வெறுத்து
தன் வாழ்வதையை வெறுத்து மனம் கசந்து போய் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஜீவனையும் உம்முடைய பரிபூரணமான நன்மைகளையும் கொடுத்து உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பணம் இருக்கிறது, நகைகள் இருக்கிறது, பொன் இருக்கிறது, நான் விரும்புகிற ஒரு சமாதானம் எனக்கு இல்லை என்று சொல்லி சமாதானத்துக்காய் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மெய் சமாதானத்தை நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கட்டப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். பிசாசினாலும் மந்திரவாதங்களினாலும் சாபத்தினாலும் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் என் ஆண்டவராகிய தேவன் நீர் விடுதலையாக்குவீராக. கணவனை இழந்து மனைவியை இழந்து தன்னம் தனிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் வாழ்க்கையிலே பாவத்தின் படுகுழிக்குள்ளே விழுந்து விடாதபடிக்கு மெய்யான ரட்சிப்பிலே வாழத்தக்கதாய் இந்த ராத்திரி வேளையிலே என் ஆண்டவராகிய தேவன் கிருபை கொடுப்பீராக. குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் குடி வெறியிலே போதை பாக்கிலே போதை பொருட்களிலே கஞ்சாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்களை ஒவ்வொரு சகோதரர்களை என் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன். பரிபூர்ணம் இல்லாத அந்த வாலிபர்களுக்கு ஆண்டவரே நீர் பரிபூரணத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ரட்சிப்பீராக. குடிகார கணவன் நிமித்தமாய் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளை கத்த தேற்றி குடிகார கணவரை திருப்பி அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளாய் கடந்து வர கத்த கிருபை தருவீராக. ஆண்டவரே மனைவி மாற விட்டு விட்டு அந்நீரோடு தொடர்பு வைத்து சொந்த குடும்பத்தை விட்டு ஓடிவிட்டு ஒவ்வொரு புருஷர்களும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி குடும்பத்தோடு ஐக்கியமாக கிருபை தருவீராக. குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற கள்ள தொடர்புகள், மக்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறதான பாவங்கள், விபச்சார பாவங்களை ஜனத்தை விட்டு கர்த்தர் அகற்றுவீராக. ஆண்டவரே அப்படிப்பட்ட பாவத்திலே சிக்கி கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கு கழுவ வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் மறைவதாக. ஆண்டவரே கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கடன் பாரங்கள் விலகுவதாக. ஆண்டவரே பிள்ளை பேர் இல்லாதபடி மலடி என்று சொல்லி பேர் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மலட்டு கர்ப்பத்திலே உம்முடைய கரத்தை வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஸ்திரீகளும் குழந்தை பேச்சினாலே நீர் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். திருமணத்திற்கு தடைப்பட்டிருக்கிற குடும்பங்களிலே திருமணத்திற்கான தடைகளை ஆண்டவர் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை உடைத்து போடு. வாழ்க்கை வெறுத்திருக்கிறவர்கள் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற மரணங்களையும் சாவுகளையும் தற்கொலைகளையும் ஒவ்வொரு வீட்டை விட்டு அகற்றி அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாய் இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் சமாதானத்தை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தெய்வீக ரட்சிப்பு உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையட்டும். ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யாதபடிக்கு கற்பனைகளுக்கு விரோதமாய் இருக்கிற கிறிஸ்தவர்களை கர்த்தர் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்காய் வாழுகிறேன் என்று சொல்லி மக்கள் அநேகர் கற்பனைகளை கை கொள்ளாமல் இருக்கிறார்களே, உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். வியாதியோடு பிள்ளைகளுடைய வியாதிகள் மறைந்து போனதற்காய் நன்றி, கட்டிகள் கரைந்து போனதற்காய் நன்றி, கட்டுகள் உடைந்து போனதற்காய் நன்றி, பிசாசின் வல்லமைகள் எரிந்து போனதற்காய் நன்றி. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய பிரசன்னம் நம்முடைய வீடுகளுக்குள்ளே கடந்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.